உதகை கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாட்டு உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது உதகை கொடைக்கானல் பகுதியில் இ பாஸ் நடைமுறை கட்டாயப்படுத்ததை தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசு அது தொடர்பாக மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வழக்குகள் நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கின் போது தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சாதாரண மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொடைக்கானலில் 50 இருக்கை கொண்ட பேருந்துகளை மலை மீது செல்ல தடை விதித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கடந்த டிசம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் ஊட்டி, கொடைக்கானலில் எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஐஐடி, ஐஐஎம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ஆய்வின் முடிவை 9 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். ஊட்டி, கொடைக்கானல்களுக்கு எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்ற ஆய்வு முடியும் வரை, எதிர்வரும் கோடைக்கால விடுமுறை முடியும் வரை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்த வாகன கட்டுப்பாடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி ஊட்டியில் வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள், கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 வாகனங்களையும், வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். உள்ளூர் வாகனங்கள், விவசாய பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டில் இருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அரசு பேருந்துகள், ரயில்கள் மூலம் வருகின்ற பயணிகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்றும் தெளிவுபட நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இதன்படி ஊட்டி, கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கும் நடைமுறையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இந்த உத்தரவின்படி இந்த அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டமானது எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் அந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு மனு ஒன்று அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த ஊட்டி, கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடை எதிர்த்து இந்த மறு ஆய்வு செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மனு விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. செல்வமே, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.